இந்த கேமராவை பார்த்து பேசுறது பார்த்தீங்க சாரி ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த கேமரா பார்த்து பேசுறது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இங்கே பார்த்து பேசுறதா, இங்கே பார்த்து பேசுறதா கன்ஃப்யூஸ்ட் ஆகி பாதி நேரம் பார்த்தீங்கன்னா, தப்பா வீடியோ எடுத்து டிலீட் பண்ணிடுவேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, அந்த பிளாண்டி இருக்கும்ல, அது செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒயிட் சாக்லேட் நான் டார்க் சாக்லேட் வாங்க போனேன்ல, அப்பயே வாங்கி வச்சிருந்தேன். பட் டைமும் கிடைக்கல. இந்த ஒரு 10 டேஸாகவே கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தனால எதுவுமே செய்யலை. சரி இன்னைக்கு ஏதாவது ஒரு ரெசிபி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அதை தான் அப்லோட் பண்ண போகிறேன். காலையிலேருந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியல. இந்த பிளாண்டி பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே நான் செஞ்சுட்டேன். சரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி காலையிலையுமே நான் வந்துட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா தங்கச்சி வந்துட்டு தம்பி அங்கே விட்டுட்டு போயிட்டா. அதாவது என் தங்கச்சி பையனை வந்துட்டு அங்கே விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டா. அவனை பார்த்துக்கிறதுக்காக நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அவன் அழுகுறானா சிடுன்னு இருக்கான் பாவம். அம்மாவுக்கும் அவனை மேனேஜ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு பால் அடிக்கிறது அதெல்லாம் அவ்வளோவா தெரியாது. நானே கொஞ்சம் பார்த்துக்கிருவேன். ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம். கை குழந்தைய வந்துட்டு ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அஃப்ரா குட்டிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபீவர் நேற்று ராத்திரியிலேருந்து. ஆனால் நானுமே கொஞ்சம் நேரம் வந்துட்டு பாப்பா கிட்ட வச்சுட்டு வந்துட்டேன்னு வைங்களேன். பாப்பாவுக்கும் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குல்ல. ஆனால் நான் வந்துட்டு இன்றைக்கி பாப்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா எங்கிட்ட பார்த்தாலும் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால் எங்கிட்ட பார்த்தாலும் ஃபீவராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஃபிக்ஸுன்றாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என் ஃப்ரெண்டே அவங்க பையனை எனக்கு அட்மிட் பண்ணிட்டா. அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்க வந்துட்டு இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால் சரி இன்றைக்கி நான் வந்துட்டு பிளாண்டி எப்படி பண்ணேன், எப்படி வந்துச்சு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது வந்து நல்லபடியாக வந்துச்சு. நான் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணேன்னு சொல்லிட்டு நானே ஒருத்தவங்க வீடியோ பார்த்து தான் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்துட்டு நானாக எதுவுமே பண்ண மாட்டேன். ரேராக தான் பண்ணுவேன். நம்மளா ஏதாச்சும் பண்ணுவோம் குத்துமதிப்பான்னு சொல்லிட்டு ரேராக பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கலை. ஏன்னா அது ப்ரௌனி அந்த மாதிரி கேக் ஐட்டம்லாம் கொஞ்சம் அந்த மெஷர்மெண்ட்டோடு பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது. ஆனாலுமே ப்ரௌனி கூட சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த டார்க் சாக்லேட்டில் பண்ணுறோம்ல, பட்டர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். இல்லைன்னா சொதன்னு ஆயிடும். அதனால் நான் இஷ்டத்துக்கு செஞ்சுருக்கேன். இந்த பிளாண்டி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால ஒருத்தவங்க ரெசிபி பார்த்து தான் செஞ்சேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. சரி கடகடன்னு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். மெஷர்மெண்ட்டோடு இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ என்னென்னா பிளாண்டி செய்வது எப்படி. சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டோடு தான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே சக்ஸஸ் ஆகும். நான் வந்துட்டு ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். 2M சாக்லேட் இருக்கும்ல, அதான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு 0ல் மாற்றிக்கிறலாம். சாக்லேட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. நான் அந்த அக்கா சொன்ன அளவுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டர் பார்த்தீங்கன்னா 65 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நானும் 65 கிராம்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே வேண்டாம். சம்டைம் பட்டர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமானாலுமே ஒரு மாதிரி சொதன்னு ஆயிடுது. அந்த ப்ரௌனியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ரெசிபியாக இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு சொதப்பிடுது. நீங்களும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒயிட் காம்பவுண்ட் வந்து நான் 175 கிராம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப உரிக்கிறாதீங்க. அந்த பட்டரு வந்துட்டு உருகினாலே போதும். சுட தண்ணி இருக்கும்ல, அது மேலே வச்சாலே நல்லா உருகிரும். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 125 கிராம்ஸு. நம்ம ப்ரௌனி செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுவோம். இது மில்க் சாக்லேட்டுன்றனால அதிலே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குமா, அதனால் 125 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர்லேயும் ட்ரை பண்ணலாம். எனக்கு ஒரு டவுட்டு, ப்ரௌன் சுகர் வேறு நாட்டு சக்கரை வேறையான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா 90 கிராமு. இந்த அளவு எடுங்க, பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா நான் செஞ்சு பார்த்தனால சொல்கிறேன். இது வந்துட்டு 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டு தான். இப்போ எல்லாமே அளந்து வச்சாச்சு. இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம ப்ரௌனிக்கு எப்படி 1/2 kgக்கு 2 முட்டை எடுப்போம்ல, அதே மாதிரி இதுக்குமே 2 முட்டை எடுத்தாலே போதும். இதை நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பீட்டர் இருக்குது, இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு புது பொருளை வந்துட்டு அவ்வளோ எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம்ல, அந்த மாதிரி தான். கேக்கெல்லாம் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட தான் விஸ்க் இருக்குல்ல, ஆனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறலாம்.
இத வந்துட்டு இன்னமும் டேஸ்ட் ஆக்க நீங்க ஒரு பாக்கெட் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இன்னமுமே நல்லாயிருக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேணும்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன ஆட் பண்ணேன்னா, சர்க்கரைய வந்துட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பவுடர் பண்ணி தான் ஆட் பண்ணணும்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. நானும் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கரையிற அளவுக்கு பீட் பண்ணிட்டேன். கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக ஊத்தியிருக்கேன். ஒரு பின் சால்ட் போட்டேன். அது வந்துட்டு கிளிப் வந்துட்டு எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு. சும்மா பேருக்கு ஒரே ஒரு பின் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மைதா மாவ ஆட் பண்ணிக்கலாம். அதே ப்ரௌனி ப்ராசஸ் தான். வேற எந்த டிஃப்ரெண்ட்டாவும் எனக்கு தெரியல. அதில டார்க் காம்பவுண்ட் சேர்க்குறோம். இதில மில்க் காம்பவுண்ட் சேர்க்குறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸை வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். சலிச்சு போடணும் அப்படிலாம் இல்ல. நம்ம மிக்ஸை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணாலே கட்டி இல்லாம வந்துரும். நல்லா க்ரீமியா கிடைச்சிடும் பார்த்தீங்களா? ஒரு கட்டி கூட இல்ல. இதில வந்துட்டு கொஞ்சமா பேக்கிங் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கிறலாம். அதுவுமே ஆப்ஷனல் தான். அப்புறம் வந்துட்டு மில்க் பவுடரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்கெட் ரூ. 10 பால் பவுடர் இருக்கும்ல, அது போட்டாலே கரெக்ட்டா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, பட்டரும் ஒயிட் சாக்லேட்டும் வந்துட்டு மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் சூடா இருக்கும்போதே இந்த மாதிரி இருக்கும்ல, ஃபுல்லா கரையணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டா அத மெல்ட் ஆகி வரும்போதே எடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு மாரி திரிஞ்ச மாதிரி ஆயிருமா. அதே மாரியே நானே எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா க்ரீமியா நல்லா இருக்குல்ல. இப்போ வந்துட்டு இத வந்துட்டு நம்ம மாவுல ஆட் பண்ணிக்கலாம். மாவு பேட்டர் 2 ஒண்ணு தானே. அதில வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு நான் விஸ்க் யூஸ் பண்ணல. கரண்டி வச்சே நம்ம எப்பயும் ப்ரௌனிக்கு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாரி தான் மிக்ஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றனால எப்பயுமே நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஒழுங்கா வருமா? வராதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. அதே மாரி தான் எனக்குமே. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளோ ப்ராப்பரா மெஷர்மென்ட் போட்டாலுமே சொதப்பிரும். ஆனா நல்ல வேளை இந்த தடவ அப்படியெல்லாம் ஆகல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல. இத வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு ட்ரே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட்டர் ஷீட் போட்டுட்டு, அதில வந்துட்டு ஊத்திறலாம். அதுக்கு முன்னாடி ஓடிஜிய வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்துட்டு நீங்க குக்கர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகாது குக்கர்ல ட்ரை பண்றனால. அந்த கிரிங்கிள் டாப் மட்டும் கொஞ்சம் கம்மியா வரும் அவ்வளோதான். ஏன்னா நான் முன்னாடிலாம் நம்ம வீட்ல ஓடிஜி இருக்காதுல்ல. அப்போ வந்துட்டு குக்கர்ல தான் கல் உப்பு அடியில போட்டுக்கிருவேனா, மேல அந்த ட்ரே வச்சுட்டு கேஸ்கட்ட எடுத்துருவேன். விசிலையும் எடுத்துருவேன். எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுவேன். சூப்பரா வெந்துரும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சாக்லேட் போட்டுக்கிட்டேன். நார்மலா இருந்த பிளாண்டிக்குமே அந்த சாக்லேட் போட்ட பிளாண்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. ஒயிட் சாக்லேட் ப்ரௌனின்னு வச்சுக்கிருவோம் நம்ம. ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அந்த சாக்லேட் போட்டிருக்கோம்ல, அது மில்க் சாக்லேட் தான் நான் ஆட் பண்ணேன். நீங்க மெல்டட் சாக்லேட் ஆட் பண்றீங்க சிஸ்டர்ன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணல. அது ரொம்ப காஸ்ட்லி. அதனால நான் மில்க் காம்பவுண்ட் இருக்கும்ல, அதையே வந்துட்டு கட் பண்ணி போட்டுறது. அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் என்னோட ஓடிஜில ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணுவோம். இல்லைன்னா பிஞ்சு போயிருமா. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்படின்னு அதான் சொன்னாங்க, "பரவாயில்ல பெரிய பேக்கர் ஆயிட்ட போல இருக்கே! ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணி பார்க்குறியே" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு ஹாப்பினஸ் நம்மளே பண்ணி அது சக்ஸஸ் ஆகும் பொழுது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேனான்னு எனக்கே சந்தேகமா போச்சு. அவ்வளோ அழகா வந்துருந்துச்சு. இந்த சாக்லேட் இருக்குல்ல, இது ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. இப்போ பீஸ் போட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஒரு 2 டேஸ்க்கு நம்ம வீட்ல ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்ல. அப்படின்னு நினச்சு தான் நான் செஞ்சு வச்சேன். ஆனா மறுநாளே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல காலி ஆயிருச்சு. அஃபினத்தாக்கும் பிடிச்சிருந்துச்சு. அஃப்ரா குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேடம் நான் கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணும்போதே வந்துருவாங்க. "அம்மா ப்ரௌனி செய்றீங்களா? ஆர்டர் வந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. அதனால கிரிங்கிள் டாப்போட வந்துருந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு கிரிங்கிள் டாப்பு? சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா வந்துட்டு நான் ட்ரை பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்றேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.